நான் சித்தூர் முருகேசன். தெரியாதனமா நாம் வந்து ஒரு 4 புக்ஸு பப்ளிஷ் பண்ணோம். அடடா இவன் வியாபாரத்தை ஆரம்பிச்சுட்டான்னு நினைக்காதீங்க. அதில் ஒரு டைட்டில் வந்து பணம் பணம் பணம். பணத்தை பற்றி வந்தன புத்தகங்கள்லாம் வந்து 2 கேட்டகரி ஆகிக்கலாம். ஒன்று என்னடான்னா, அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்ச வீட்டை வந்து ப்ரொமோஷனுக்கு கொடுத்துரு, வந்த காசை அந்த ஷேரில் போடு, இத்த ஃபிக்ஸடில் போடு, இதில் கோல்டு வாங்கு, இப்படி போகும். அடுத்து இன்னொரு டைப் வந்து என்னடான்னா, 3 எண்ணெய் கூட்டி விளக்கு வைத்து லட்சுமிக்கு பூஜை பண்ணு, குபேர சிலையை வச்சுக்கோ, இப்படி வரும். மொத்தத்தில் வந்து இந்த பணத்தை பற்றி வந்த புத்தகம்லாம் வந்து இந்த 2 ஜாதி தான். ஆனால் நாம் வந்து கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக, இன்னும் சொல்ல போனால் வந்து செக்ஷுவலாக எல்லாம் யோசனை பண்ணி மனுஷன் ஏன் இந்த பணத்துக்கு இப்படி அல்லாடுறான் அப்படிங்கிற பாயிண்ட் பிடிச்சி போனோம். இந்த இது மாதிரி சைனா ப்ராடக்டில் வந்து ரிவர்ஸ் மெக்கானிசம் வாங்க, அதாவது ஃபினிஷ்டு ப்ராடக்டை வச்சுக்கிட்டு அதை பிரித்து பார்த்துக்கணும். அப்படியாக நான் வந்து இது பல காலமாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். வழக்கம் போல் இந்த ஆராய்ச்சிலையும் நம்ம லேபில் முதலி நாம தான். ஒரு காலகட்டத்தில் வந்து பிரெட் ஹண்டராக இருந்தோம். அதாவது 6 மாதம் 1 வருஷம் அப்படியாக நினச்சிட போறீங்க. அது இருக்கும் 20 வருஷத்துக்கு மேலே. பணம் எதுக்கு இப்படி கண்ணாமூச்சி காட்டுது? அதாவது பணம் இல்லைன்னா நாம் ஏன் டெப்ரஸ் ஆகிறோம்? இதை பற்றி கொஞ்சம் தீர்க்கமாகவே யோசித்தேன். அதில் சில சொல்யூஷன்ஸ் எல்லாம் கிடைச்சது. அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னு ஜனங்க தான் சொல்லணும். அதாவது வெறும் கையில் இருந்து 4 புக்ஸ் அட் எ டைம் பப்ளிஷ் பண்ணோம். யாரோ ஒருத்தர் பாவம் கமெண்ட் கூட போட்டிருந்தாரு. நாம் வந்து கணக்கில் வீச்சு அவர் வந்து பாவம் எல்லாம் ரீப்ரிண்ட் எல்லாம் கணக்கு போட்டு, நீ இவ்வளோ பண்ணியிருக்க, நீ வந்து வருமான வரி கட்டணும்னாரு. நல்ல வேலையாக அவர் வந்து ஐடி ஆஃபீஸர் கிடையாது, இவன் சப்ஜெக்ட் வேறு. பணங்கிறது எப்படி வந்தது அதை நாம் பார்க்கணும். மனுஷன் வந்து வேட்டையாடி கிடைச்சதை பொறுத்து தின்னுட்டு இருந்தான். அது வரைக்கும் வந்து ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. அவன் வந்து ஒரு கட்டத்தில் வந்து சேமிக்க ஆரம்பிக்கிறான். சேமிக்க ஆரம்பிக்கும்போது இவன்கிட்ட இல்லாத பொருள் இன்னொரு குரூப் கிட்ட இருக்கும். அதை வந்து வாங்கணும்னா அது பண்டமாற்று முறை. நான் இதை தரேன், நீ அதை தான். அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சின்ன சின்ன டெனாமினேஷன் அதில் வந்து டிரான்சாக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. அதுக்காக வந்து கோல்டு வந்து என்னடான்னா, இந்த எவர் கிரீன் ஹீரோங்கிற மாதிரி எல்லா காலகட்டத்திலையும் அதுக்கு மதிப்பு இருந்தது. கால தேச வர்த்தமானம்னு அது எல்லாத்துலேயுமே வந்து தங்கம் செல்லுபடி ஆச்சு. அதனால் வந்து என்ன பண்ணுறானுங்க, இந்த தங்க நாணயங்கள் அதான் வந்து ஒரிஜினல் கரன்சி, அதை வச்சு பண்ணாங்க. அதில் ஒரு தலைவலி என்னடான்னா, சின்ன டெனாமினேஷனில் வந்து டிரான்சாக்ட் பண்ணுறது. அதுக்கு பதிலாக வந்தது தான் நாம் உபயோகிக்கிற கரன்சி. இப்போ இந்த கோல்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ட்ரெஷரியில் வச்சுருக்கோம். அந்த ட்ரெஷரியில் எவ்வளோ கோல்டு இருக்கோ அவ்வளோ கேஷைத்தான் வந்து பிரிண்ட் பண்ணணும். இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து நான் விவரிச்சிருக்கேன். அதாவது வந்து நம்ம நாட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கோல்டை வச்சுக்கிட்டு சான்னு அச்சடித்து விட்டுறாங்க. இன்ஃப்ளேஷன், பக்கெட் ஃபுல் ஆஃப் மணி, பேக்கெட் ஃபுல் ஆஃப் குட்ஸ். இது இந்த பணத்தினுடைய வரலாறு. சரி, இந்த பணங்கிறது வந்து இதை கண்டுபிடிச்சதே வந்து மனுஷன் தானே. இது ஏன் இவனை வந்து இந்த அளவுக்கு அடிமையாக்கிருச்சு? அதை பற்றி யோசிக்கணும்னா ஃபில் அப் தி பிளாங்க்ஸ் பண்ணணும். அதாவது சைக்காலஜியில் வந்து என்னடா சொல்கிறான்னா,
மனுஷங்க பண்ற எல்லா வேலைக்கும் பின்னால இருக்கிறது ரெண்டே ரெண்டு தான். என்ன? ஒன்று கொல்லும் விருப்பம், அடுத்தது வந்து கொல்லப்படும் விருப்பம். இப்போ இது வந்து இந்த காட்டுவாட்டி ஆதி மனிதனாக இருந்த வரைக்கும் வந்து கொல்றது கொல்லப்படுறது எல்லாமே வந்து பிராக்டிகலாக நடந்துச்சு. எப்போ வந்து இவன்லாம் வந்து ஒரு இடத்துல நிலைச்சி வாழ ஆரம்பிக்கிறான், அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா இந்த சாகிறது சாகடிக்கிறது இது வந்து சீசனலாக தான் நடக்குது. அதாவது இன்னொரு குழு அட்டாக் பண்ணும்போது இல்லை இவனுங்க வந்து இன்னொரு குழுவை அட்டாக் பண்ண போகும்போதெல்லாம் நாங்கள் வந்து அந்த கொல்லுதல் கொல்லப்படுதல் எல்லாம் வருது. இப்போ அந்த கேப்பை ஃபில்அப் பண்ணுறதுங்கிறது தான் காமம். இப்போ இந்த கொல்லுதல் கொல்லப்படுதல் எல்லாமே வந்து இந்த காமத்தில் நிறைவேறுகிறது. அது கொஞ்சம் உட்காந்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அதை வந்து இந்த பாதிராத்திரி டிவி சேனல் மாதிரி நான் எதுக்கு சொல்லிக்கிட்டு. இப்போ ஒரு காலகட்டம் வரும்போது, அதாவது வந்து ஒரு காலத்தில் வந்து இந்த பால்ய திருமணங்கள்லாம் இருந்தது. இப்பெல்லாம் என்னடான்னா மாப்பிள்ளைக்கு வந்து வயசு ஒரு 45 இருக்கும், பொண்ணுக்கு வயசு வந்து ஒரு 35 இருக்கும். அவள் வாழ வந்தாளா இல்லை வாழ்ந்து முடிச்சு வந்தாளா தெரியாது. அது இன்னைக்கு இருக்கிற நிலைமை. இப்போ எப்போ வந்து இந்த காமம் என்பது அன்அவைலபிள், மோஸ்ட்லி பேண்டு, அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா மனித மனம் வந்து அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடும். அந்த ஆல்டர்னேட்டிவ் தான் வந்து இந்த சாடிசம் மசாடிசம். இப்போ இந்த 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா பைக்கை வச்சுக்கிட்டு ரேஸ் எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சாகும் ஆசை, அவ்வளோதான். தப்பித்தவர் எதிர்க்கு அவனா வந்தான்னா அவனை சாகடிச்சிடலாம். அப்படி இது வந்து இந்த தண்ணீர் பள்ளத்தை நோக்கி இறையும் போது அதுக்கு ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டால் அது எப்படி பக்கவாட்டில் பரவும். அப்படியாக இந்த மனிதனுடைய இயல்பு மாறி போச்சு. இப்போ இதுல இந்த காமம் என்பது ஏறக்கூடிய தடை செய்யப்பட்டு விட்டதாக. இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்து மனித மனம் தேடுகிறது. அதான் வந்து பணம். இது வந்து இந்த கொல்லுதல் கொல்லப்படுதல் இது ரெண்டுமே வந்து பணத்தால வந்து சாத்தியமாயிருக்கு. அதனாலதான் வந்து அவன் பணம் இல்லைன்னா கொல்லப்பட்டுட்டு தான் உணர்வான். அதே போல பணம் வந்தாச்சுன்னா நான் யாரை வேண்டுமானாலும் கொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இதெல்லாம் வந்து பிராக்டிகலி எந்த அளவுக்கு பாசிபிள்ங்கிறது இங்க பிரச்சனை கிடையாது. அவனுடைய பர்செப்ஷன், அவனுடைய பிரமை, அவனுடைய மயக்கம், இதான் வந்து இந்த பணத்தின் மீதான மோகத்துக்கு காரணம். இதுல இன்னொரு முக்கியமான சப்ஜெக்ட் சொல்லணும். இப்போ இது வரைக்கும் சொன்னது வந்து பியூர்லி சைக்காலஜி, செக்ஷுவாலஜி. இப்போ நான் சொல்ல போறது வந்து ஃபில் அப் தி பிளாங்க்ஸ். அதாவது மனுஷன் நல்லா தானே ஆயிருக்கான், அவன் ஏன் கொல்லணும், அவன் ஏன் கொல்லப்படுறதுக்கு விருப்பணும் அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு ஒரு கிளிப், வீடியோ கிளிப் ஒன்று நான் அட்டாச் பண்றேன். அதாவது இந்த உயிர்களின் ஆதி உயிர் எதுன்னா அமீபா, ஒரு செல் அங்கஜீவி. அந்த ஒரு செல் அங்கஜீவியான அமீபா வந்து கொழுத்து 2ஆக பிரிக்கிறது. அப்படி பிரியும் போது இன்னொரு அமீபா வந்துருது. அதே போல இந்த உயிர் பெருக்கம் நடைபெறும் போது அந்த மியூட்டேஷன் வருது, பரிணாமம் என்பது ஏற்படுகிறது. அப்படியாக இந்த அமீபால இருந்து மீன் இப்படி போகுது, மீன்ல இருந்து ஆமை, இப்படியாக. அதாவது ஒரு கட்டத்தில் ஓர் உயிர் ஓர் உடல். அங்க வந்து காலம் குறித்த பிரச்சனை இல்லை, தூரம் குறித்த பிரச்சனை இல்லை, பாதுகாப்பு குறித்த பிரச்சனை இல்லை. இப்ப தன்னிறைவுன்னு சொல்றோம் பாருங்க, தானே தனக்குள் மூழ்கி இருத்தல், அப்படியாக ஒரு நிலை இருந்தது. அது வந்து இப்போ என்னதான் வந்து மியூட்டேஷன் நடந்தாலும் அந்த ஜீன்ஸ் வழியாக இந்த மனித மனதில் அது வந்து எங்கேயோ ஒரு ஆழத்துல அது வந்து பதிஞ்சிருக்கு. ஒரு காலத்துல நாம வந்து இந்த காலம்,
தூரம், பாதுகாப்பின்மை, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு டிவைன் லைஃப் வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஃபீல் வந்து அந்த அன்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கு. அவன் என்ன நினைக்கிறான்னா, இப்போ வந்து இங்க தடை என்ன? என்னுடைய உடல், உங்களுடைய உடல். உங்களுக்கும் உடல் இல்லை, எனக்கும் உடல் இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த உயிர் ரெண்டும் போய் சேர்க்கட்டும். அப்படியாக ஒரு பர்செப்ஷன். அதனால தான் வந்து இப்போ இந்த கலப்பு, அதாவது கலப்பு என்பது காமத்திலும் அது வந்து நிறைவேறுது. ஆனால் அது வந்து டெம்பரவரி தான். அதே போல கொல்லுதல், கொல்லப்படுதலும் நிறைவேறுது, அதுவும் வந்து டெம்பரவரி தான். இப்படியாக இந்த பணத்துக்கு பின்னால் இவ்வளவு சங்கதி இருக்கு. சரி, இந்த பணத்தை வந்து உயிரா நினைக்கிறான், உயிரை காப்பாத்திக்க பணம் சம்பாதிக்கிறான்னா பரவாயில்ல, புரிஞ்சுக்கலாம். சிக்கல் எங்க வருதுன்னா, இந்த மரணத்தின் நிழல்களுக்கு கூட வந்து இவன் அஞ்சி நடுங்கி கறி கலங்கி அதுக்காக துக்கப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த கூட்டி கொடுத்து காட்டி கொடுத்து மானம் ஈனம் சூடி சொரணை எல்லாத்தையும் விட்டு இந்த காசு பணம் பின்னாடி ஓடுறான். அதெல்லாம் மரணத்தின் நிழல்கள். ஏழ்மை, நிராகரிப்பு, இருள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நானாக சிந்தித்த விஷயம் என்பதால் நான் வந்து தாவி இருப்பேன். உங்களுக்கு புரியாம கூட போயிருக்கலாம். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்ல கேளுங்க, சொல்றேன். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.